முதல் பலன் என்னமா சொல்லுவேன்னா, உங்களுக்கு தொழில பெரிய அளவுக்கு வந்துருவீங்க பாருங்க. அஷ்டம சனிதான். சனி மட்டும் இப்ப நல்லா இருந்து இப்ப சுக்கிரன் வந்து கேதுவோட சாரத்தை, கேது வந்து சுக்கிரனோட சாரத்தை இருக்காது. கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல் மாசம் வரை எப்படி பார்த்தாலும் அவர் 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. இந்த வீடியோ நீங்க ஏன் பார்க்கணும், நான் பார்க்கணும் சிம்ம ராசி அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா, உங்க ராசியில கேது உட்கார்ந்திருக்காரு. நீங்க பார்க்கணும். மெயினா நீங்க தான் இந்த வீடியோக்கு உரிமையான ராசினா சிம்ம ராசி மட்டும்தாங்க. இந்த வீடியோக்கு சொந்தக்காரன் நீங்க தான். ஏன்னா உங்க ராசி மேல கேது நிக்கிறார், 7ஆம் இடத்துல ராகு நிக்கிறார். நியாயம், தர்மம், நீதி, நேர்மை யாருக்குமே அடிபணிஞ்சு போக கூடாது. எப்படி? நல்லதுக்கு மட்டும் சொல்றேன், கெட்டதுக்கு அடிபணிஞ்சு போக கூடாது. நல்லதுக்கு மட்டும் இவங்க தலை வணங்கக்கூடிய ஒரே கேரக்டர் சிம்மம் தாங்க. ஒரு 45 நாளுக்கு முன்னாடி பாருங்க, வண்டி, வாகனம், வீட்டு, இடத்துல, பூமியில செலவு வந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேது போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனோட சாரத்துல. எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் போய் உச்சமாவாரு. உச்சமாயி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கெட்ட இடத்துல இந்த 2 மாசம் 1 மாசம் இருப்பாரு, அதுக்குள்ள இருக்க மாட்டாரு. எல்லாமே நல்லா பண்ணுவாரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருடைய சிப்பம் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான பலன். ராகு கேதுவால் நடக்கக்கூடிய மாயாஜால யோகம். எப்படி? கால சர்ப்ப யோகம். என்ன மாதிரி பலனை கொடுக்க போறா? இது வந்து 6 மாசத்துக்கு இந்த பலன் பயங்கரமா வேலை செய்யும். அம்மன் அருள் டிவியை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் நிறைய பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க உறவினர்கள், நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த யோகம் வருஷத்துல 6 மாசம் மட்டும்தான் வரும். இது பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. நல்லா பாருங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம். ராகுக்குள் எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், கால சர்ப்ப தோஷம். உங்க ஜாதத்துல அது யோகமா தோஷமா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கா, ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கா. ஏன்னா இந்த 6 மாசத்துல இந்த எல்லா கிரகத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்றோம். எப்படி? 9 நவகிரகத்தை மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த கால சர்ப்ப யோகமான பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ராகு தான் பெரிய லெவலில் கொண்டு போயிடுவார். எப்படி? இந்த ராகு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பெரிய அளவு கொடுப்பாரு. கேது போன அப்படி கிடையாது. பயங்கரம் ஒரு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுப்பார். கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. ஆனா கேது கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி கால சக்கரத்தின் 5வது ராசி இந்த சிம்ம ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 5வது ராசி, தைரியமான ராசி, தன்னம்பிக்கையான ராசி, நீதியான ராசி, நேர்மையான ராசி, ஒழுக்கமான ராசி. எது? நீங்க தான். வேற யாரு? ஒழுக்கத்துக்கு நீங்க தான். உங்களை மட்டும் தாங்க சொல்ல முடியும். சிம்ம ராசியில பார்த்தா ஒழுக்கமானு சொல்லி பாருங்க, அந்த பொருள் அவங்களுக்கு பொருந்தும். நியாயம், தர்மம், நீதி, நேர்மை யாருக்குமே அடிபணிஞ்சு போக கூடாது. எப்படி? நல்லதுக்கு மட்டும் சொல்றேன், கெட்டதுக்கு அடிபணிஞ்சு போக கூடாது. நல்லதுக்கு மட்டும் இவங்க தலை வணங்கக்கூடிய ஒரே கேரக்டர் சிம்மம் தாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு. பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது, யாரையும் ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது. நாம ஏன் உழைச்ச உழைப்பு குடியாதுக்கான பைசல் அப்படின்பா. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த கால சர்ப்ப யோகமான கிரக பேச்சு இது எல்லாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பதிவு நம்ம அம்மன் ரொட்டியில கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த யோகமானது 6 மாசம். அதனாலதான் இந்த வீடியோ எல்லாரையும் நான் பார்க்க சொல்றேன். எப்படி? இந்த ராகு கேதை கண்டு பயப்படாதவங்க யாருமே இல்லை. என்னங்க ராகு கேது பேசினாங்க இதுங்க யோகம். நல்லா பாருங்க. ராகுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா அது தோஷம், கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா யோகம். இப்ப இந்த யோகம் வேலை செய்யுது. 6 மாசத்துக்கு வேலை செய்யும். புரட்டாசி மாசம் சூரிய பவனிக்கு போய் வர்ற வரைக்கும் அவர் அங்கேதான் எல்லா கிரகம் ஒண்ணு கூடி நிற்கும். இது யோகமா அவ யோகமா உங்க ஜாதகத்தை பார்த்தா துல்லியமா சொல்லலாம். இப்ப இந்த கால சர்ப்ப யோகம் நல்லா அதை செய்ய போகுது. எப்படி? கால சர்ப்ப நான் தோஷத்துக்கு நான் சொல்ல வரல, இப்ப யோகத்துக்கு மட்டும்தான் வீடியோ கொடுக்குறேன். தோஷத்துக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். எல்லாருமே ஒரு கர்மால பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீங்க யோசிங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். எப்படி? நம்ம எல்லாருமே சரி ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருக்கோம். அதற்கான பரிகாரம் தாங்க. சின்ன ஒரு விளக்கு போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்த. பரிகாரம் முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், நிறைய ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதை எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணுங்கிற விஷயத்த நம்ம மூவ் பண்ணி போனா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ நீங்க ஏன் பார்க்கணும், நான் பார்க்கணும் சிம்ம ராசி அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா, உங்க ராசியில கேது உட்கார்ந்திருக்காரு. நீங்க பார்க்கணும். மெயினா நீங்க தான் இந்த வீடியோக்கு உரிமையான ராசினா சிம்ம ராசி மட்டும்தாங்க. இந்த வீடியோக்கு சொந்தக்காரன் நீங்க தான்.
ஏன்னா உங்க ராசி மேல கேது நிக்கிறார், 7ஆம் இடத்துல ராகு நிக்குது. இப்ப எல்லாமே பாருங்க அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க, எல்லா கிரகம் ஒண்ணு கூடி இருக்கும் பாருங்க. எந்த கிரகமுமே இந்த 6 மாசத்துக்கு வெளியில இருக்காது. புதனு, செவ்வாய், எப்படி புதனு, செவ்வாய், குரு எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எல்லா கிரகமும் அங்கேதான் நிற்கும். சந்திரன் தவிர எல்லா கிரகமும் அங்கேக்குள்ள கேதுக்குள்ள எல்லா கிரகம் நிற்கும். இது யோகம். யோகம். எல்லாருமே கல்யாணத்துக்கு சபதோஷம் சொல்றாங்க. தொழிலுக்கு ராகுதேசம் வந்தா எடுத்துட்டு சாதனை எடுத்து ஓடுவாங்க. ஐயோ பெருசா பாதிச்சிருமான்னு பயப்படுவாங்க. எப்படி ஒரு மனிதனை பெருசாக்கி சிறுசாக்குறது இந்த ராகு தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனா கேது அப்படி செய்ய மாட்டாரு. அப்படியே கொல்லாம கொல்லுவாப்ல. நிறைய பேர் கேது தசை வந்தவங்க கேட்டு பாருங்களேன். கேது தசை கேது புத்தி வந்தவங்க சிம்மராசில இருப்பீங்க கண்டிப்பா. கேளுங்க, அவங்க நிறைய விளக்கத்தை சொல்லுவாங்க பாருங்க. ஐயோ அவ்வளவு ஒரு துன்பத்தை கொடுத்து கடைசியில இன்பத்தை அப்படியே அழகா ஒரு புரிய வச்சு, துன்பம்னா இப்படிதான், வாழ்க்கையில இப்படிதான் நடக்குன்னு சொல்லி புரிய வச்சு ஒரு மனிதனுக்கு கரெக்டா ஒரு வழியா கடைசியில ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் கேது மட்டும்தான். அதான் அவர் வந்து ஞானக்காரகர். கேதுனா என்ன? ஞானக்காரகர். அது இப்ப உங்களுக்கு எப்படி வேலை செய்ய போகுது, இதுக்கான பதிவு தான். அதனாலதான் சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அதாவது சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா அம்மன் டிவில நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததுல சிம்ம ராசிக்காரா தான். திருக்கணித முறைப்படி எல்லாருமே வாக்கிய முறைப்படி நிறைய ஜாதகம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து திருக்கணித முறை எழுதி வச்சுங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு ராசி நட்சத்திரத்தை மாறுபடும். எப்படி இப்ப ஒண்ணும் இல்ல, சிம்மராசியில உத்திரச்சரம் 1ஆம் பாதம் இருக்கு, 2ஆம் பாதம் இருக்கு. சில பேர் சிம்மராசியில உத்திரச்சரம் 1ஆம் பாதம் நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா 2ஆம் பாதம் வந்தா கன்னி ராசிக்கு போயிடும். இது வந்து வாக்கியத்துல வராது, திருக்கணிதத்துல அக்யூரேட்டா எடுத்துடலாம். அதனால எல்லாருமே திருக்கணித முறைப்படி ஜாதகத்தை எழுதி வாங்கிக்கிறாங்க. தயவு திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணுங்க. நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். துல்லியமா இருக்குன்னா திருக்கணிதம் தாங்க. அதனால நம்ம எல்லா வீடியோ நம்ம சொல்றோம், திருக்கணித முறையை நம்ம ஃபாலோ பண்ணுங்க. எல்லா பயிற்சியும் பாருங்க திருக்கணித முறைப்படி தான் வேலை செய்யுது. இப்ப ஏன் இந்த கேதுக்குள்ள சொல்றேன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க அஷ்டம சனி எல்லாருமே இது ஒரு பயம்னா இது ஒண்ணுதாங்க. சிம்மராசி எல்லாருமே அது பகைக்கிறாங்க. சனி பகவானால அவங்க பயப்படுவாங்க. இவங்களுக்கு பகைக்கிறாங்க சனி பகவான், நல்லா தெரிஞ்சுக்கணும். சனியும் சூரியன் ஒரு இடத்துல இருந்தா பித்ரு தோஷம், நிறைய தோசை சொல்லிட்டு போகலாம், அது சொல்றதுக்கு டைம் இல்லை. சனி பகவானவே தோஷம் தான், சூரியனுக்கு ஒத்து வராது. சரி 6, 7 அங்கே பிரேக்க கொடுத்துதான் சொல்லலாமா? 6, 7 அப்படித்தானே எடுத்துக்கணும். கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேசா, பிரச்சனை, மனைவியா, நண்பர்களா, கூட்டாளியா, இல்ல பொதுமக்களோட தொடர்பா, ஏதாவது தடங்கள் இருந்திருக்கணும்ல. யாருக்கு ஜாதகத்துல இது எல்லாத்துக்கும் எடுத்தாதீங்க. நான் சொன்னல, பிறந்த நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணணும். நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்துக்கலாம், மகம், பூரம், உத்திரத்துல பிறந்திருப்பீங்க. ஆனா எல்லாத்துக்குமே எல்லாருமே ஒரே நேரத்துல நீங்க தயவு செய்து யாருமே பிறக்க முடியாது. ஒருத்தர் காலைல பிறந்திருப்பாரு, மதியம் பிறந்திருப்பாரு. அப்படி பார்க்கும்போது அந்த லக்கணத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, இந்த கிரகம் வரும்போது இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள நடக்கும், நல்லது நடக்கும், இந்த தேதிக்குள்ள கெட்டது நடக்கும். எதை சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்தை வச்சு நான் சொன்னல, தசாபதியை வச்சுதான் சொல்லுவாங்க. அதனால நான் வீடியோல எல்லாரும் என்ன சொல்றாங்க, தசாபதினா என்னன்னு கேக்குறீங்க, உங்க பிறப்பு ஜாதத்துல தேதியை வச்சு சொல்றேன், இந்த தேதிக்குள்ள இது நடக்கணும். கண்டிப்பா எல்லாரும் செக் பண்ணிங்க. இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் நடக்குதா? எப்படி இப்ப நல்ல கிரகம் உங்களுக்கு வேலை செய்யுதா? ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பொருளே கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க சிம்மராசிக்காரன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கடன், பகை, எதிரி, வம்பு, வேலை, தொழில், உத்தியோகத்தில் நிறைய தடங்கள், பொருளாதார நிறைய பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு, நிறைய செலவு, கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க பாருங்க. நீங்க கேட்டுக்குங்க, அப்பா சொத்து, அம்மா சொத்து, இடம், வீடு, வண்டி, வாகனம். இப்ப ரீசெண்டா சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு 45 நாளுக்கு முன்னாடி பாருங்க, வண்டி, வாகனம், வீட்டு, இடத்துல, பூமியில செலவு வந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. தாய் தந்தைக்கு யாராச்சும் மருத்துவ செலவு பண்ண கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க கேளுப்பாங்க, ஆமாம்பாங்க. வண்டி வாகன செலவு, வீடு செலவு, இட செலவு, பூமி செலவு, எப்படி எது மாதிரி குடும்பத்துல நல்ல செலவு இருந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்மம். பொருளாதார லாபம், வருமானம், கமிஷன், ஷேர் மார்க்கெட்டிங், எப்படி கடன், பகை, எதிரி, எதுல தடங்களை பார்த்ததும் சிம்மம். நீ கேட்டுக்குங்க, கணவன் மனைவிக்குள்ளையும் சரி, தொழிலையும் சரி, வேலையிலும் சரி, ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் யார் ஜாதக தசாபதி இல்லையோ கண்டிப்பா வேலை செஞ்சிருக்கும். அரசாங்கத்துல ஒரு தடை, தாமதம், அரசாங்க வேலை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தாமதம், இது மாதிரி நிறைய உடம்பு உபாதைகள், கடன், பகை, எதிரி தொந்தரவுகள், வழக்கு, உங்க மேல ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை, இது மாதிரி நிறைய இருந்திருக்கும். இப்ப எதுவுமே இருக்காது. எப்படி எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது. இப்ப எந்த ஒரு கெட்டதும் வேலை செய்யாது. ஏன்னா கேது போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனோட சாரத்துல. எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் போய் உச்சமாயி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கெட்ட இடத்துல இந்த 2 மாசம் 1 மாசம் இருப்பாரு, அதுக்குள்ள இருக்க மாட்டாரு. எல்லாமே நல்லா பலன் கொடுத்துருவாரு. முதல் பலன் என்னமா சொல்லுவேன்னா, உங்களுக்கு தொழில பெரிய அளவுக்கு வந்துருவீங்க. பாருங்க, அஷ்டம சனிதான். சனி மட்டும் இப்ப நல்லா இருந்து இப்ப சுக்கிரன் வந்து கேதுவோட சாரத்தை, கேது வந்து சுக்கிரனோட சாரத்தை இருக்காரு. கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் 1 மாசத்துக்கு அப்புறம் மார்ச், ஏப்ரல் மாசம் வரை எப்படி பார்த்தாலும் அவர் 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு.
நான் ஏன் சொல்றேன்னா இந்த 6 மாசத்துல உள்ள கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன். தொழில பயங்கரமா சாதிக்க போறீங்க. வீட்டுல நல்ல விஷயம் நடக்கும் பாருங்க. திருமணம் கண்டிப்பா நடக்காதெல்லாம் திருமணம் முடிஞ்சிரும். அப்பா சொத்து, அம்மா சொத்து எப்படி தந்தை சொத்து, தாய் சொத்துல வழக்கு இருந்தா எடுத்து கேஸ் நடத்தி பாருங்க. உங்க பக்கம் தீர்ப்பு வரலாம் என்னன்னு திருப்பி கேளுங்க. ஓப்பனா சொல்றேன். சித்திரை மாசத்துக்குள்ள நல்ல செய்தி வரணும். நான் தமிழ் மாசம் உங்களுக்கு சொல்லணும்னா அப்பா சொத்து, அம்மா சொத்து, ஏதாச்சும் தாய் சொத்துல அரசாங்க வேலை எழுதக்கூடிய மாணவர்களை எழுதி பாருங்க. இந்த கால சர்ப்ப யோகம் பயங்கரமா வேலை செய்யும். அரசியல் அரசாங்கத்தை ஜெயிக்க வைக்கும் உங்களை. சரியாந்திர நேரம். இந்த வீடியோ யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கால சர்ப்ப யோகமான பயிற்சி. கேதுக்குள்ள எல்லா கிரகம் தான் கால சர்ப்ப யோகம். நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இங்க நல்ல பலன் இருக்குதுங்க. இப்ப வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே சுப செலவு பண்ணிக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இனிமே இருக்காது. எந்த ஒரு தான் தைரியம் இறங்கி அடிங்க. வெளிநாட்டுல எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கு கேட்டு பாருங்க. விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை எத்தனை பேர் இருக்கா மட்டும் வேலை இல்லாம எத்தனை பேர் சிம்மராசி வீட்டுல இருக்காங்க கேட்டு பாருங்க. அப்படியே சொல்லுவாங்க ஆமாங்க ஆமா. சொல்லாத ஆளே இல்ல. இப்ப பாருங்க சூப்பரான வேலை, ப்ரமோஷன் நல்ல உத்தியோகத்துல நல்லா பயங்கரமான வேலை கண்டிப்பா தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டாம். உங்களை தேடி வரும் வேலை உத்தியோகத்துல. கடன் இருக்காது. நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கிடையாது, லோன் உடனே கிடைக்கும். எப்படி லோன் உடனே கிடைக்கும். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி வேலை மாறலாம். அதுக்கான அனுகூலம் உங்களுக்கு பக்காவா இருக்கு, பரிபூர்ணமா இருக்கு. சிம்மத்துக்குங்க டைமிங் அப்படி இருக்குது. கெட்டது இங்க சொல்ல நான் வரல, வார்த்தையே வரல. நல்ல நேரம் இந்த காலசர்ப்ப யோகம் வேலை செய்யும். கணவன் மனைவியில் ஒற்றுமை தூண்டும். குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுக்கும். பயங்கரமான நேரம் வேலை செய்து பாருங்க. பொதுமக்களுடைய தொடர்பு மெயினா பாருங்க. மருது வயிறு சார்ந்த பிரச்சனை, கால்வலி, எப்படி தலைபாரம், தலைவலி, இது மாதிரி சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கூட பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை நீங்க எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். சுக்கரனுடைய சாரத்துல கேது போறார். இந்த கேது வந்து கால சர்ப்ப யோகத்துல உட்காந்துரு கண்டிப்பா வேலை செய்யும் உங்களுக்கு. கலை ஃபீல்டு, மருத்துவத்துறையில் நிறைய பேர் இருக்கணும். சிம்ம ராசி எடுத்தாவே மருத்துவம் தான். அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஃபீல்டு, அடுத்து பாருங்க கட்டிட சம்பந்தப்பட்ட துறை, அப்புறம் என்ன தலைமை பொறுப்புல எந்த வேலை இருந்தாலும் நீங்க இருப்பீங்க. சிம்மத்துல எடுத்து பாத்துங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போறீங்க. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, இதுல சாதிக்க போறாங்க. ஏன்னா கேதுனாவே கெமிக்கல், இரும்புல பெரிய லெவலுக்கு வர போறீங்க. உணவு சார்ந்த துறை எல்லாமே சூப்பராங்க. சிம்மத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வச்சுருவாங்க. நட்சத்திர பலன் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மக நட்சத்திரம். தன்மானம், தன்னம்பிக்கை எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். தனிமையை விரும்பக்கூடிய குணம் உங்களோட நிறைய இருக்கு. எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. நீங்க கேட்டு பாருங்க மக நட்சத்திரம் பிறந்தவங்க. ஆமாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மக நட்சத்திரம் பிறந்தவங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, சூப்பரான பெண்ணு மாப்பிள்ள கிடைக்கும். நிறைய கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை இது கூட இருந்திருக்கும். இனிமே இருக்காது. நிறைய பேர் தொழில் உதவி ஒரு தரங்களை கொடுத்துருப்பாரு. இனிமே கொடுக்க மாட்டார். மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும், கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும், கலை ஃபீல்டு நல்லா இருக்கும். எல்லாத்துலயும் ஜெயிக்க போறீங்க. இனிமேதான் சொந்த கால பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த 6 மாசம் இந்த யோகமான நேரம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். கேது கொடுப்பாரு. மகர சிறப்பு எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து பூரத்துல பிறந்தவங்க சொல்லவே வேண்டாம். திடீர்னு பண வரவு வந்துகிட்டே இருக்கும். அடிச்சு கிளம்ப போறீங்க. எத்தனை பேர் பூரத்துல பிறந்தா எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. செம்ம யோகம். உங்க ஜாதல தசாபதி நல்லா இருந்தா இப்ப கேதுவே சுக்கரோட சாரத்தை போல இந்த கால சர்ப்ப யோகமான பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி விட்டுரும். தலைகளை மாத்தி விட்டுரும். பல வருஷம் கஷ்டப்படுறதுனால இப்ப நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். ஜாதகம் நல்ல தசாபதி நடந்துட்டால் போதும். அதான் நல்ல நேரம் சொல்லுவாங்க. எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, நான் சாதிக்கிறேன். இப்ப சாதிக்க போறீங்க. கலை ஃபீல்டு, ஆசிரியர் வேலை, கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும். எதை எடுத்தாலும் சரி தைரியமா இறங்கி அடிங்க. பூரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வரப்போகுதுங்க. அடுத்த உத்திரத்துல பிறந்தவங்க அதேமாதிரி தைரியம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது. யாரையும் ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது. எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, இப்ப திறமையான குணம் உங்களை நிறைய இருக்கும். உத்திரத்துல பிறந்தவங்க இனிமேதான் உலகை ஆள போறீங்க. பயங்கரமான ராஜயோகம் தேடி வருது. படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். மெயினா பாருங்க, மெயினா அந்த தலைமை பொறுப்புல எத்தனை பேர் உத்திரத்துல பிறந்தாங்க அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கு. படிப்பு கல்வி சூப்பராக. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது உத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே இந்த 6 மாசம் எது வந்தாலும் உங்களுக்கு கெட்டது நடக்காது பாருங்க. ஆனா நல்ல விஷயம், நல்ல காரியம் நிறைய இருக்கு இந்த 6 மாசத்துக்குள்ள. தொழில், உத்தியோகம், வேலை, வண்டி, வாகனம், சொத்து, பூமி எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பரா பர்ஃபெக்டா வேலைக்கு வேலை செய்யும். ஏன்னா ராகுக்கு எது உங்க மேல நிக்கிறாரு. அதனால நல்ல ஒரு யோகம், பிரம்மாண்டமா வாழக்கூடிய யோகம் தேடி வருது.